தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட சூப்பர் ஹிட் படமெல்லாம் தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருக்காங்க, கன்னடத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்? நம்ம நிறைய நல்ல சினிமா எடுக்கிறது இல்லையா? இல்லை, இங்கே நல்ல சினிமாவை வாழ வைக்கிறதே இல்லை. சின்னதாக ஏதோ ஒன்று ரெண்டு தவறு இருந்தால் கூட அதை போட்டு அடித்து கொன்று நசுக்கி தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி தூக்கி போட்டால் நம்ம எங்கே தமிழ் சினிமாவை உலக அரங்குக்கு எடுத்துகிட்டு போகிறது? இந்த படம் வரும்போது என்னால் பேச முடிஞ்சுது. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன், அதனால தான் பொங்கி எழுறீங்க. இதுக்காக தான் காத்திருந்தேன். எல்லாரையும் தப்பாக சொன்னப்போ நானும் பொறுமையாக தான் இருந்தேன். எப்படா இதை நான் வெளியில் சொல்லான் இருந்தேன். எப்போ சூப்பர் ஸ்டாரையே ஒரு தலிவுன்னு கிண்டல் பண்ணியும் இந்த படம் பார்க்குறப்ப தலைவலியாக இருக்குன்னு சொல்லியும் சொல்லும்போது தான் நமக்கு இன்னும் சுருணுச்சு. காரணம் என்னன்னா, நான் ஒரு டைஹார்ட் ஃபேனுங்கிறதுனால. ரெண்டாவது என்னன்னா, இப்படி நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தையே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, நம்ம உச்ச நடிகர்னு சொல்கிறோமே, அப்போ இவர் சக நடிகர்கள் நடிக்கிற எல்லா படத்தையும் இப்படி தானே சொல்லுவார். அப்போ இவருக்கு யாருமே அக்கறை இல்லை, எதுவுமே அக்கறை இல்லை. கேட்டால் நான் சினிமா ரொம்ப நல்லா பார்ப்பேன், நான் பார்த்தேன்னா நான் கரெக்டாக தான் சொல்லுவேன் அப்படின்னு இவராக ஒன்று சொல்லிக்கிறார். அப்படி கிடையாது இல்லை. அப்போது இந்த நேரத்தில் நாம் இதை சொல்லலைன்னா எப்பவுமே இந்த நெகட்டிவ் ரிவ்யூ பற்றியே நிறையா பேசிகிட்டு இருப்பாங்கிற காரணத்தினால தான் நான் பகிரங்கமாக ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கடுப்பாகி தயவுசெய்துன்னு கெஞ்சி கேட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அதுக்கு அவர் பிளேட்டே திருப்பிட்டார். அந்த கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அவர் கம்ப்ளீட்டாக அதை மாற்றிட்டார்.